பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து அதிகால ஆராதனையில வேதாகமத்துல பெயர் சொல்லப்படாது இருக்கிற, அதாவது பெண்களை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் இது வரைக்கும் 15 பேரை பார்த்துருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 44 பேர் பெண்களுடைய பெயர் நம்ம குறிப்பிடப்படலை, சொல்லப்படலை. இதுல நேற்று தினத்துல நம்ம பார்த்தது, பழைய ஏற்பாட்டில் பார்த்தது நோவாவுடைய மனைவியை குறித்து பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, அநேக மனைவியுடைய பெயர்கள், பெண்களுடைய பெயர்கள் வேதாகமத்துல சொல்லப்படலை. ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு காயினுடைய மனைவி குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கவனிக்கலாம். மெத்துசோலா, அதாவது உலகத்திலே அதிக நாட்கள் வாழ்ந்தது யாரு? மெத்துசோலா தான். 969 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இவருடைய மனைவி பெயரை நம்ம சொல்லப்படலை. பிற்பாடு நோவாவுடைய 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத், இவர்களால தான் நேற்று தினத்துல பார்த்தோம் 3 பிள்ளைகளும் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இந்த 3 பகுதிகளில பரவி போயிட்டு இவங்களால தான் தேசம் மக்களால நிரப்பப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். இந்த 3 மனைவியுடைய பெயரும் கூட வேதாகமத்துல சொல்லப்படலை. இதுல விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுடைய தாயார் தேராகுடைய மனைவி பெயரும் சொல்லப்படலை. லோத்துடைய மனைவி பெயரும் சொல்லப்படலை. இது போல முக்கியமான இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பெயர்லாம் என்ன பண்ணா, மனைவியுடைய பெயர்கள் எல்லாம் என்ன பண்ணா சொல்லப்படலை. இதுல யோபுடைய மனைவி குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. நீ தேவனை தூஷித்து, அவங்க பேசின ஒரே ஒரு வார்த்தை, யோபு மனைவி பேசின ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. பிசாசுடைய குற்றச்சாட்டே என்னன்னா, யோபு விருதாவா தேடுகிற ஆண்டவரே, அவனை போய் உத்தம, நீதிமானு, சன்மார்க்கன் என்று சொல்லி அவன் விருதாவா தேடல, அவனுக்கு சொத்து கொடுத்துருக்கிறீங்க, அதனாலதான் தேடுகிறான்னு சொன்னான். 2வது, அப்போது நீ ஆண்டவர் சொத்தை தொடும்படியா அனுமதிக்கிறார். சொத்தை தொட்டான், அதுக்கு பிற்பாடு உன்னை தூஷிப்பான பாரும் என்று பிசாசம் சொல்றான். 2வது, திடகாத்திரமான சரீரம் இருக்குது, அந்த சரீரத்துல பலவீனம் வருமானா உங்க தூஷிப்பான பாரும் என்று சொன்னான். ஆனாலும் இது எல்லாமே பிசாசு தான் செய்யறான்னு சொல்லி யோபுக்கு தெரியாது. அவரு கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இப்ப பிசாசு பார்த்தான், மனைவியை ஏவுகிறான். அவங்களும் பிசாசு சொன்ன வார்த்தையை தான் சொல்றாங்க. என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னா, என்னையா இன்னும் உத்தமம் சொல்லின்னு இருக்கிற, தேவனை தூஷித்து என்ன பண்ண, ஜீவனை விடு. இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் யோபுடைய மனைவி சொன்னதாக நம்முடைய வேதாகமத்துல சொல்லப்படுகிறது. பிற்பாடு அவங்க குறித்து சரித்திர குறிப்புகள் அதாவது தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாலும் கூட நம்ம பல விதமா பேசலாம் யோபுடைய மனைவி குறித்து. ஆனா அதுக்கு பிற்பாடு சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது. 8 மாசம் யோபுக்கு இந்த சோதனை நாட்கள்ல கூட இருந்து யோபு என்ன பண்ண பராமரிச்சாங்க. ஆகவேதான் 8 மாசத்துக்கு பிற்பாடு கர்த்தர் அவரை விடுதலையாக்கி சுகம் கொடுத்த பிற்பாடு அதே மனைவிடத்துல 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். கவனிக்கலாம். அப்போ யோபுடைய மனைவி குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறதா சொல்லப்பட்டது. அவங்க பெயரும் வேதாகமத்துல இல்லை. இது எல்லாவற்றையும் குறித்து நம்ம பார்த்துன்னு தான் வரப்போகிறோம். சரி, இன்னைக்கு காயினுடைய மனைவி குறித்து பார்த்து 2500 ஆண்டுகள் ஒரே குடும்பத்துலதான் பெண் எடுத்து திருமணம் செய்யறாங்க. இது லேவியராகம நாட்கள் 18ஆம் அதிகாரத்துலதான் ஒரே குடும்பத்துல திருமணம் செய்யக்கூடாது என்ற அதாவது சட்டத்தை கர்த்தர் கொண்டு வரார். உலகம் படைத்து 2500 ஆண்டுகள் வரைக்கும்
சகோதர சகோதரியை தான் நம்ம திருமணம் செய்தாங்க. இதை குறித்து நம்ம பார்த்து இந்த வேத பகுதியை முடிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் நல்ல சத்தமா வாசிக்கலாம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். சரி, போதும், கவனிக்கலாம். காயினுடைய மனைவி எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு கேள்வி இருக்குது. ஒரு சிலர் பிசாஸ் தான் கொடுத்தான்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பொய்யான தகவல், அதெல்லாம் விட்டுடுவோம். தேவ பிள்ளைகளை, காயினுடைய மனைவி, காயின் தன் மனைவி அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனக்கை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, காயினுடைய மனைவி யாரும் இல்ல, சொந்த சகோதரி தான். ஆதாம் இடத்துல பெற்றவள் தான் யாரும் சொன்னா காயினுடைய மனைவி. இவங்களை குறித்து பெயர் வேதாந்தம் சொல்லப்படலை. நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, காயின் ஆபேலை கொலை செய்த பிற்பாடு, கவனிங்க, காயின் ஆபேலை கொலை செய்த பிற்பாடு முதல் மனுஷன் உலகத்துல பிறந்தது யாரு? ஆதாம் ஏவாளுக்கு காயின் தான். 2வது தான் ஆபேல். இந்த காயின் ஆபேல் மேல போராம கொண்டு தான் சொந்த சகோதரியை நம்ம கொலை செய்த பிற்பாடு ஆதாமுக்கு 130 வயதான போது அவர் யாரை பெற்றார்னு இருக்குது. கொஞ்சம் வாசிங்கன்னா, ஆதாம் 130 வயதான போது தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று, சரி கவனிக்கலாம். காயின் ஆபேலை கொலை செய்த பிற்பாடு ஆதாமுக்கு 130 வயதான பிற்பாடு, ஆதாம் குழந்தையில இருந்து அவரை கணக்கு எடுக்கல, கர்த்தர் அவரை சிருஷ்டித்த நாட்கள்ல இருந்து தான் கணக்கு எடுக்கப்பட்டிருக்குது. 130 வயதான போது, கவனிக்கலாம், சேத்துவை பெற்றார்னு இருக்குது. ஆதாம் சேத்துவை பெற்ற பிற்பாடு நீங்க 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆதாம் குமாரர்களையும் குமாரத்திகளையும் என்ன பண்ணலாம்? பெற்றார் சொல்லிட்டு அது கீழே வாசித்து பார்ப்போம்னா 700 வயது வரைக்கும் ஆதாம் பிள்ளைகளை பெற்றெடுத்துக்கினே இருந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்? சேத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். அவர் 3 பிள்ளைகளை தான் பெற்றெடுத்து இருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறோம். தேவ பிள்ளைகளை, எபிரேய வேதாகமத்துல, நம்முடைய வேதாகமத்திலையும் சரி, 70 வயது வரைக்கும், கொஞ்சம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து முடியுங்களேன். சேத்தை பெற்ற பின் 700 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களும் குமாரத்திகள் என்ன பண்ணலாம்? பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு அவர் எப்ப மரித்தாரு? 930 வயதுல என்ன பண்ணாரு? அவர் உயிரை மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் அவரை சிருஷ்டித்த நாள்ல இருந்து அவருக்கு 700 வயது வரைக்கும் குமாரர்களை குமாரத்திகளை என்னவனா பெற்றெடுத்துக்கினே இருந்தார். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தனன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தனிப்பட்ட வாக்கு தத்தத்தை யாருக்கு கொடுக்குறன்னா, ஆண்டவர் இவங்க 2 பேருக்கும் கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணும்? பலுகி பெருகி உங்களால மனித சமுதாயம் பூமியை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக ஆதாமுக்கு பிறந்த குமாரர்களும் குமாரத்திகளும் தங்களுக்குள்ளவே என்ன திருமணம் செய்தாங்க. எல்லாரும் கவனிங்க. ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க இல்லையா? குமாரர்களும் பிறந்தாங்க, குமாரத்திகளும் பிறந்தாங்க. இவங்களை தவிர வேற யாருமே கிடையாது. ஆண்டவர் படைச்சதுல இவங்களை தவிர யாருமே கிடையாது. யாரை திருமணம் செய்தாங்கன்னா, ஒரே குடும்பத்துல ஆதாம் பெற்ற மகளை ஆதாம் பெற்ற மகனே என்ன பண்ணா திருமணம் செய்தான். இவர்கள் மூலியமாக தான் பிள்ளைகளை பெற்று பூமியை நிரப்பனவன ஆரம்பித்தார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம் ஒன்னொன்னா சொல்லிக்கின்னு போனேன். நோவாவுடைய நாட்களில் ஜலப்பிரயாணம் பூமி அழிக்கப்பட்டது. அவங்க 3 பிள்ளைகள் மாத்திரம்தான் இருந்தாங்களா? மருமக 3 பிள்ளைகள் மாத்திரம்தான் இருந்தாங்க.
இவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளும் கூட குமாரர் குமாரத்திகளை தான் திருமணம் நடத்தினாங்க. நான் உங்களுக்கு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, 2500 ஆண்டுகள் வரைக்கும் ஒரே குடும்பத்துல இருந்து தான் பிள்ளைகளை எடுத்து திருமணம் செஞ்சுன்னு வராங்க. இப்போ ஆதாம் பெற்ற குமாரரும் குமாரத்திகளுக்குள்ளதான் திருமணம் செய்யறாங்க. அப்படி வந்தவங்க தான் யாரு? காயினுடைய மனைவி. ஆனா இவங்க பெயர் சொல்லப்படலை. காயினுடைய மனைவி எங்க இருந்து வந்தான்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்குது. அவர் 700 வயது வரைக்கும் எதை பெற்றெடுத்தாராம்? குமாரர்களும் குமாரத்திகளும் பெற்றெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். சரி, அதுல முதலாவது காரியம் பார்த்தோம். இப்போ ஆதாமுடைய சந்ததி எல்லாமே அழிஞ்சது. அதுல ஒருத்தர் தான் நின்னார். யாரு? நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் நின்னது. ஜலப்பிரயாணத்துக்கு பிற்பாடு இவங்க 8 பேரை தவிர யாரும் இல்லை. இந்த 3 பிள்ளைகள் நிமித்தம் தான் பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாங்க. அதாவது இதுவுக்கு போற வரைக்கும், பேழையில இருந்து வெளியே வர வரைக்கும் நோவாவுடைய பிள்ளைகளுக்கு வம்சம் இருந்ததாக சொல்லப்படலை. அதுக்கு பிற்பாடுதான் அவங்க பிள்ளைகளை குமாரத்திகள் குமாரர்கள் என்ன பண்ணாங்க? பெற்றெடுத்தாங்க. இவங்க குமாரர் குமாரத்திகள் தான் என்ன பண்ணா திருமணம் செய்தாங்க. இரண்டாவதாக ஆதாம், மன்னிக்கணும், ஆபிரகாம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? அவள் மெய்தான். சரி, போதும். இங்க கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. என் தகப்பனுக்கு என்னது? குமாரத்தி என்று சொல்றார். இங்கே ஆபிரகாம் திருமணம் செய்த சாராலும் சொந்த சகோதரி தான். கவனிக்கலாம், அதை திரும்ப வாசிக்குமா? மெய்தான், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி. அப்ப ஆபிரகாம் யாரை திருமணம் செய்தார்னா சொந்த சகோதரியை தான் திருமணம் செய்தார். அமேலேக்கு ராஜா யாரை கொண்டு போயிட்டான்? சாராளமாவை கொண்டு போயிட்டான். எல்லாரும் கவனிக்கணும். அந்த நாட்கள்ல ஒரு வழக்கம் இருந்தது. கிழக்கத்திய நாடுகள்ல ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு அரசனுக்கு ஒரு பெண்ணை பிடிக்குமானா திருமணம் செஞ்சிடுவான். அவன் எத்தனை பெண்கள்னாலும் திருமணம் செய்தான். அது அப்போ. இப்போ அப்படி கிடையாது. கவனிக்கலாம். இப்போ 1க்கு மேல போனா நீ நரகம்தான். புரியுதுங்களா? கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இப்போ சாராள் அம்மாவை அவன் கொண்டு போயிட்டான். அந்த நாட்கள்ல இருக்கிற, அதாவது கிழக்கத்திய நாடுகளுடைய வழக்கம் என்னன்னா, பண்டைய நாட்களுடைய வழக்கம், ஒரு அரசனுக்கு ஒருவரை பிடிக்குமானா எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பிடிக்குமானா அவளுக்கு யாரும் இல்லைன்னா அவன் திருமணம் செஞ்சிடுவான். இல்லை அவளுக்கு புருஷன் இருப்பானா அவளை விதவையாக்கி என்ன பண்ண, புருஷனை சாகடித்து அவளை என்ன பண்ண திருமணம் செய்வாங்க. ஆனா மனைவியா இருக்கும்போது எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, விதவையாக்கி தான் எடுத்துக்கொள்ளும். இது அது அந்த நாட்கள்ல, பண்டைய நாட்கள்ல இருந்த வழக்கம் இருந்தது. அது போலதான் யாரை கொண்டு போயிட்டான்? சாராளம்மா கொண்டு போக, நம்மையும் கொலை செய்து சாராளம்மாவை இந்த அபிமெலேக்கு ராஜா கொண்டு போயிட போறாருன்னு சொல்லிதான் இவன் என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறார். பிற்பாடு இன்னார் என்று தெரிஞ்ச உடனே, ஏன் உன் மனைவி என்று சொல்லாம சகோதரி என்று சொன்னாய் என்று சொன்ன உடனே அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, மெய்தான், அவள் என் சகோதரி, என் தகப்பனுடைய மகள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். சரி, அப்போ ஆபிரகாம் யாரை திருமணம் செய்தாரு? சொந்த சகோதரியை தான் திருமணம் செய்தார். 3வது காரர் அம்ராம் யார் தெரியுமா? மோசவுடைய தகப்பனர். பாருங்க, ஏகபத்தை திருமணம் செய்கிறார். இவங்க யாருன்னா அத்தனை வரும். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அத்தனை வரும். இவங்களால 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆரோன், மீரியாம், மோசே பிறந்தாங்க. ஆதாம் காலத்திலிருந்து மோசே காலம் வரைக்கும் 2500 ஆண்டுகள் ஆகுது. இந்த 2500 ஆண்டுகளும் சகோதரன் சகோதரியை தான் நம்ம திருமணம் செய்தாங்க. தேவ பிள்ளைகளே,
சீனாய் மலையில கர்த்தர் பிரமாணத்தை கொடுக்கும்போது பாருங்க, எதை தடை செய்யறாருன்னா, சகோதரன் சகோதரி திருமணம் செய்வதை கர்த்தர் அவனை தடை செய்கிறார், சட்டத்தை கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? கவனிக்கலாம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம், லேவியராகமம் 18ஆம் அதிகாரம், உபாகமம் 27ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாம் ஒரே குடும்பத்துல திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்டத்தை ஆண்டவர் கொண்டு வரதை பார்க்க முடியும். கொஞ்சம் வாசிக்கலாமா? லேவியராகமம் 18:6-17 வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவனும் தங்களுக்கு நெருங்கின இனமாகிய சேரலாகாது, நான் கர்த்தர். கவனிக்கலாம். இந்த சித்தியை திருமணம் செஞ்சுக்கிறது, சித்தி உறவுல திருமணம் செஞ்சுக்கிறது, அதாவது அக்கா மகனிடத்துல உறவு கொள்றது, இதெல்லாமே வேதாகமத்துல தடை செய்யப்பட்ட ஒரு சட்டம். இப்படி அது போல நிறுவனப்படுத்துற காரியம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க நரகத்துக்கு தப்பவே முடியாதுங்க. இந்த பகுதியில் இது சர்வசாதாரணம். கவனிங்க, தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய பிள்ளைங்க முறையை பார்த்து தான் திருமணம் செய்யணும். அல்லேலூயா. அவங்க ஏதோ ஒரு தூரத்து சொந்தம், எந்த சொந்தத்தின் வாயிலாக இருந்தாலும் சகோதரி முறை அப்படின்னு வந்தா திருமணம் செய்யவே கூடாது. வாசிக்கலாமா? அப்படியே வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. யார் யாரு தகப்பனுடைய மனைவிடத்துல சேர்ந்தாங்க தெரியுமா? ரூபன், அகிதோப்பேல், மணிகனம், அப்சலோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவன் அப்சலோம் ராஜபாரத்துக்கும் வரல, அவனுடைய மரணமும் கொடூரமாக காணப்பட்டது. ரூபன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தார். நீ என் பலன், என் முதல் பலன், நீ எனக்கு பிரியமானவன் என்று யாக்கோபு சொன்னாலும் கூட நீ தண்ணீரை போல தலைமினவன். உன் சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போகுது? யோசப்புக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தேவ பிள்ளைகளை, அதாவது தங்க, சித்தப்பன், அம்மா, இது போல உறவுகளிலே ஏதாகிலும் தவறுகள் இருக்குமானா கர்த்தர் ஒருபோதும் அவங்களை விடவே மாட்டார். அப்படியே வாசிங்கம்மா, வாசிங்க. உன் குமாரனுடைய மகளையாவது அது உன்னுடைய நிர்வாணம். பாருங்க, தங்கச்சி திருமணம் செய்யாதன்றார் பாருங்க. செய்யாத, அவள் உனக்கு யாரு? சகோதரி. நிறுவனமாக்கல் ஆகாது. இதமானவ. சரி, கவனிக்கலாம். சித்தி அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிக்கினே வரார். அதனால 2500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சீனாய் மலையில கர்த்தர் பிரமாணத்தை கொடுக்கும் போது இந்த உறவுகளை நம்ம தடை செய்கிறார். தேவ பிள்ளைகளை, ஒரு துக்ககரமான ஒரு காரியம் என்னன்னா, எத்தனையோ ஊழியக்காரங்க விசுவாசிகளிடத்துல தவறாக நடந்து கொள்றாங்க. நம்ம சபையிலேருந்து சரியா ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அவங்க மனைவிக்கு, ஊழியக்காரனுடைய மனைவிக்கு 9 ஆப்ரேஷன் நடந்தது. 9 முறையும் அவங்கள பராமரிக்க முடியாத விசுவாசி வந்தது. அவங்களிடத்துல தவறான ஒரு காரியம். இதெல்லாம் சொந்த பெண்ணிடத்துல பிரவேசிக்கிற ஒரு காரியங்க. ஊழியக்காரனை இச்சிக்கிறது, இல்லை ஊழியக்காரன் விசுவாசி இச்சிக்கிறது, இதெல்லாம் சொந்த மகளை, சொந்த தகப்பனை நிர்வாணப்படுத்தி பார்க்குற காரியம். இது ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த காரியம் வரவே கூடாது. நீங்கள் ஆவில வளர்ந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள்னா இதை நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைங்க இதை ஆமோதிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. எப்போ எத்தனையோ சபைகளில் இந்த தவறுகள்லாம் நடக்குது. இந்த தவறெல்லாம் நம்முடைய சபையில் நடக்கவே கூடாது. அல்லேலூயா. அதனால
ஊழியக்காரன் யாரு? தகப்பன். விசுவாசி யாரு? மகள். மகள். இததான் கலாத்தியருக்கு நிருபத்துல சொல்றாரு, நான் உன்னை பெரும்படி நான் என்ன பண்ணேன்? கர்ப்ப வேதனை பட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ண சொல்றார். அப்போ விசுவாசிங்க எல்லாம் ஊழியக்காரன் சின்ன வயதா இருந்தாலும் சரி, பெரிய வயதா இருந்தாலும் சரி, நீங்க ஊழியக்காரனுக்கு யாரு தான்? பிள்ளைகள் தான். புரியுதுங்களா? அதே போல உங்களுக்கு ஊழியக்காரன் யாரு? தகப்பன் தான். இந்த தவறுகள் எந்த இடத்துல நடந்தாலும் அந்த சபையில கர்த்தர் இருக்கவே மாட்டாரு. அப்பேற்பட்ட ஊழியக்காரனை விசுவாசி கர்த்தர் புறக்கணிச்சிடுவார். சரி, இன்றைக்கு காயினுடைய மனைவி குறித்து பார்த்தோம். இவங்களுடைய பெயரும் வேதாந்தத்தில் என்ன பண்ணல, சொல்லப்படலை. இதெல்லாம் நீங்க லேவியராகமும் 18 நீங்க வாசித்துனே வந்தீங்கன்னா, உபாகமும் 27 வாசித்துன்னு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தடை செய்து உன் சித்தியை நிர்வாணப்படுத்தாயாக இருப்பாயாக, நான் கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று சொல்லுவார். அப்ப ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னா அவர் பரிசுத்தமான தெய்வம். மற்ற தெய்வங்களை போல இல்லைங்க ஆண்டவர். மற்ற தெய்வங்கள் என்று சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு 1008 கல்யாணம் இருக்குது. கீழ்மலையில கீழே ஒரு கல்யாணம், மேல ஒரு கல்யாணம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் தெய்வங்கள் அல்ல. கவனிங்க தெய்வ பிள்ளைகளே, வேதம் நமக்கு போதிக்கிறது என்னன்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்க என்றார். அசுத்தத்துக்கு அல்ல. எதுக்கு அழைச்சாராம்? பரிசுத்தத்துக்கு என்று அழைத்தேன் என்று சொல்றார். பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற ஒரே ஒரு மார்க்கம் எதுனா கிறிஸ்துவ மார்க்கம் மட்டும்தான். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அதாவது அவங்க மற்ற தெய்வங்களை வழிபடுற மாதிரி அவங்க தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னா ஒருத்தருக்கு எத்தனை மனைவி தான் இருக்கணும்? 5-6 மனைவி தான் இருக்கணும். உண்மைதானே? கவனிங்க, 5-6 மனைவி தான் இருக்கணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, என்ன பின்பற்ற நான் யாரு? பரிசுத்தர் என்று சொல்றார். அதனால பரிசுத்தம் நம்முடைய ஆண்டோடைய பிரதான ஒரு காரியம். நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனா நீங்க விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரி, ஜெபம் பண்ணலாமா? என் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரையா. என் தகப்பனே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இவங்க மேல உமது கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறையா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வழிநடத்துங்க. தொடர்ந்து உமது கரம், உடைய தயவு எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க ஐயா. இன்று மாலையில நடக்க போகிற ஆண்டவரே அப்பா, வேதாகம கல்லூரி கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.